நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரை அரியர் பென்ஷன், ஓய்வூதியர்கள் பென்ஷன் உயர்வு 3 குட் நியூஸ். என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல்? அரசு தரப்பில் எதன் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா? குறிப்பாக இந்த சலுகை பெறுவதற்கு என்ன வகையான நிபந்தனை உள்ளது? குறிப்பாக எந்தெந்த பென்ஷன்கள், எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் உயர்வு வழங்கப்படும்? குறிப்பாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் உள்ள அரியர் பென்ஷன் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிற முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா அப்படியும் டைரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் உயர்வு, அகவிலைப்படி உயர்வு, அகவிலைப்படி நிலுவைத் தொகை, அரியர் பென்ஷன் பணம் செலுத்துவது பற்றிய அறிவிப்புகளும் உத்தரவுகளும் அதற்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் சமயங்களில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசாணையும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யக்கூடாது என்பதற்காக அரசு தரப்பில் முன்கூட்டியே குறிப்பிட்ட சில ஒரு மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சில வகையான ஓய்வூதிய சலுகை பெறுவதற்கான திட்டங்களை தொடங்குவதற்கும் அதற்கான நிதி ஒதுக்கீடும் அரசு தரப்பில் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்த அறிவிப்பு தான் அதிரடியாக வெளியாகியிருக்கிறது. போக்குவரத்து ஊழியர்களின் வாழ்வாதார பிரச்சனையில் அரசு எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவு ஊழியர்கள் குடும்பங்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பணப்பலன்களை வழங்குவதற்காக 2446 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை ஒதுக்கீடு செய்து அரசு அதிரடியாக அரசாணையை வெளியிட்டது. இந்த சிறப்பான நிதி ஒதுக்கீட்டின் மூலம் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற சுமார் 6867 பணியாளர்கள் நேரடியாக பயன்பெற உள்ளனர். போக்குவரத்து ஊழியர் தங்களின் வருங்கால வைப்பு நிதி, விடுப்பு ஒப்படைப்பு மற்றும் பணிக்குடை உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும், வாரிசுகளுக்கு வேலை மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஓய்வூதிய பலன்கள் விடுவிக்கப்படாதது ஊழியர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த சூழலில் அரசு அவர்களின் கோரிக்கையை கவனமாக பரிசீலித்து இந்த நிதியை விடுவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2022 டிசம்பர் முதல் 2023 மார்ச் வரையிலான காலத்திற்கு 327 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 2026ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான ஓய்வூதியதாரர்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஊழியர்களின் நலன் மட்டுமின்றி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கைகளும் தமிழ்நாடு அரசு அண்மையில் டாப்ஸ் என்ற புதிய திட்டத்தின் மூலம் தீர்வு காண்டது. தமிழக அரசு வெளியிட்ட இந்த அதிரடி அறிவிப்பின்படி 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2026 மார்ச் மாதம் வரையிலான காலகட்டத்தில் பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. இதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு 2446 கோடி ரூபாய் நிதியாக கடந்த 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற சுமார் 6867 பணியாளர்களின் நிலுவையில் உள்ள பணிக்குடை, வருங்கால வைப்பு நிதி மற்றும் விடுப்பு ஒப்படைப்பு பலன்களை உடனடியாக வழங்கி பயன்படுத்தப்படும் என்பதால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் குடும்பங்களிலிருந்து வரவேற்பை பெற்றுள்ளது. இது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மாதங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அதன் மூலமாக இந்த நிதியின் மூலமாக 2026ஆம் ஆண்டு மார்ச் வரையிலான ஓய்வூதியம் பெறக்கூடியவர்களுக்கு நிலுவையில் உள்ள தொகை வழங்குவதற்கான அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வகையில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் பற்றி, அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனையும் புஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த அப்படி கூட எல்லா டைரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.